Hi friends, welcome to Cook with Sangeeta. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7 நாளைக்கு 7 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூண்டு சாதம் செய்யறதுக்கு 1/4 கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்து குக்கர்ல வச்சிருக்கேங்க. இந்த சாதத்தை அகலமான ஒரு பாத்திரத்துல கொட்டிடலாம். சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அதுவும் விட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கணுங்க. நான் ரொம்ப நெத்து பதமா சாதம் வைக்கல. ஏன்னா அப்படி வச்சா நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விடும் போதும் அப்படியே விதையாட்டம் ஆயிடும். ஸோ அதனால கொஞ்சம் சாதம் சாஃப்டா இருக்கிற மாதிரியும் இருக்கணும். நான் எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசி. அதே மாதிரி தண்ணி அளவு பாத்தீங்கன்னா 1க்கு 2 தான் வச்சிருக்கேன். நீங்க நார்மலா சாப்பாட்டு அரிசியிலே இதுல செய்யலாம். எப்பயும் வைக்கிற மாதிரியே தண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ சாதத்தை இப்படி நல்லா பரவி கொடுத்துருங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பூண்டு சாதம் செய்யறதுக்கு ஒரு மசாலா வதக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விடுறாங்க. இதுலயே 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்ப அடுப்பை மீடியமா வச்சிடுங்க. இப்ப தேவையான பொருட்கள்லாம் இதுல போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி நாட்டு பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன். நீங்க நாட்டு பூண்டு வேணாலும் போடலாம், மலை பூண்டு வேணாலும் போடலாம். மெயினா இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டா இருக்கிறதா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும். இப்ப இந்த பூண்டு இதுலயே போட்டுடலாம். இந்த பூண்டை நல்லா பொன்னிறமா பொரிக்கணும். இப்ப நம்ம இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போறோம் பார்த்தீங்களா, அங்கதான் இதோட ருசியே இருக்கு. கண்டிப்பா இது வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். பாருங்க, இது முக்காவாசி செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 5 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் மட்டும்தான். ஸோ நீங்க உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடையே கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இது எல்லாமே நல்லா மொறுன்னு வறுத்துக்கணும். இதுலயே நீங்க விருப்பப்பட்டா 1/4 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம். முக்காவாசிக்கு இன்னும் கொஞ்சம் மேலே எல்லாம் செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போறது ஆப்ஷனல் தான். இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் போட்டா அதுக்குரிய சுவையே தனின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு பதில் வேர்க்கடலாம் போட வேண்டாம், எள்ளும் போட வேண்டாம். அது வேற மாதிரி டேஸ்ட் ஆயிடும். பூண்டு சாதங்கும் போது பூண்டு மட்டும் போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சாதம் ட்ரையா இருக்கும். பூண்டு வாசனை மட்டும்தான் வரும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரிலாம் செய்யும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். மெயினாக இதெல்லாம் நெய்யிலே பொரிக்கும் போதும் ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அடுப்பணல் மட்டும் அதிகமாக வச்சிங்கன்னா பூண்டு சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் மொறுன்னு இருக்காது. எல்லாமே சூப்பராக பக்குவமாக செவந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பூண்டு அப்படியே மொறுன்னு ஆகிடும் ஆறுனா. ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் எண்ணெய் இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை விட்டுட்டு இதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் அரிச்சு போடணும். அப்படியே நல்லா பரவி கொடுத்துருங்க. இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் மிளகாய் தனியாக எடுத்து வச்சிடுறேன் கார்னிஷிங்க்கு. நீங்கள் மிளகாய் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்துடுங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக பொடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம இதில் எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனால இப்படி கொஞ்சம் சதன்னு தான் இருக்கும். ஸோ இப்படியே இருக்கட்டும். இந்த அரைச்ச மசாலா ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ பூண்டு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பூண்டு வதக்கின அதே பாத்திரமே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதில் இருக்கிற எண்ணெயே போதுங்க. இதில் தேவையான பொருட்கள் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். ஈவன் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. இதுலேயே புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். ஜஸ்ட் இது பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. ரொம்ப நல்லா வதக்கூடாது. அப்போ தான் அந்த வெங்காயம்லாம் நமக்கு சாப்பிடும் போதும் வாய் கிடைக்கும். வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இதோடையே பழமாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இதுலேயே மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு கிளறினா போதுங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறுங்க. எண்ணெய் இந்த கடாயில் இருந்ததே போதும். ஸோ திரும்ப ஊற்றாதீங்க. ஏன் இதை திரும்பவும் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம பூண்டு வறுக்கும் போதும் நிறைய அதிலே எண்ணெய் இருக்கும். ஸோ திரும்பவும் நம்ம எண்ணெய் ஊற்றினா அப்படி சொதன்னு எண்ணெயாக இருக்கும்.
இப்போ இது நல்லா வேகணுங்க. ஸோ 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில ஒரு வாட்டி எடுத்து கிளறி கொடுங்க. A few minutes later. பாருங்க நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பெஷலாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலாவையும் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் அப்படி பொடி பண்ணி போட்டுருங்க. கொத்தமல்லி தழை நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் பூண்டும். நீங்கள் பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சுவை சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து கிளறுங்க. இதில் பாருங்கள் எண்ணெயே நிறைய தெரியல. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் எண்ணெய் வேணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பாட்டுலேயும் எண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் நான் எண்ணெயை பற்றி உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. பாருங்க நல்லா ஆறிடுச்சு. ஆனால் லேசான ஒரு சூடு இருக்குது. ஸோ கொஞ்சமாக இது சூடு இருக்கணும். அப்போ தான் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும் போதும் இந்த ஃப்ளேவர்லாம் சாதத்துக்குள்ளே இறங்கும். இதையே நீங்கள் சூடாக கூட செய்யலாம். அதாவது இந்த தொக்கை ஆற வைக்காம சாதத்தை மட்டும் ஆற வச்சுட்டு ரெண்டும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது சாதத்தில் கொட்டிடலாங்க. இப்போது ஆற வச்ச சாதத்தை எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி கிளறி கொடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வதக்கின மசாலாவை இதிலே கொட்டிடலாம். இந்த மசாலாவை ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நீங்கள் சாதம் கிளறீங்களோ அப்போ சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த மசாலாவும் போட்டு கிளறிக்கலாம். இப்போ நான் செஞ்ச மசாலா இந்த எல்லா சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து கூட வச்சிடலாம். இப்போ இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. பார்க்கவே அமுக்கலமாக இருக்குது. இதுதாங்க கரெக்டான பதம். சூப்பராக மணக்க மணக்க பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிளகு சாதம் பண்றதுக்கு 1/4 கிலோ சாப்பாட்டு அரிசி எடுத்து குக்கர்ல வச்சிருக்கேன். சூடா இருக்கிற இந்த சாதத்தை அகலமான ஒரு பவுல்ல கொட்டிடலாம். சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் விடுறேன். நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அதுலயும் விட்டுக்கலாம். ஈவன் நெய் விட்டீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். இப்படி நல்லா சூடா இருக்கும் போதே எண்ணெய் ஊத்துனாதான் சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். நான் எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசி. சோனா மசூரி அரிசி சாதாரணமா சாப்பாட்டு அரிசி தான். அதே மாதிரி இது நல்லா சின்ன சின்னதா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ் எல்லாமே இதுல செய்யலாம். நார்மலா நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வைப்போம்ல அந்த அரிசி மாதிரி தான் இது இருக்கும். அதே மாதிரி சாதம் வைக்கும் போது நான் கொஞ்சமா எண்ணெயும் விட்டு உப்பும் போட்டேன். சோ இந்த சாதத்தை இப்படி நல்லா பரவி கொடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இது ஆறட்டும். மிளகு சாதம் பண்றதுக்கு நம்ம ஒரு மசாலா வறுக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். 1/2 டீஸ்பூன் இதுல நெய் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ மீடியமா வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். 1/4 கிலோ சாதம் பண்ண போறோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் தான் நான் போடுறேன். நான் எடுத்துருக்கிற மிளகு காரம் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க எடுக்கிற மிளகு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மிளகை நெய்யிலேயே நல்லா வறுத்துக்கணும். அப்பதான் இதுல இருக்கிற கசப்பும் போகும், காரத்தன்மையும் கொஞ்சம் குறையும். இந்த மிளகோடையே ஒரே ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. மிளகு நல்லா உப்பிட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை அப்படியே ஆறட்டுங்க. ஒரு பக்கம் வச்சிடுங்க. இதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கிறேன். அடுத்தது பூண்டு 15 பல்லு எடுத்து தட்டி வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கணுங்க. பூண்டு முக்கால்வாசி செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கலாம். மிளகு சாதத்துக்கு வெறும் மிளகு மட்டும் நம்ம போட்டோமா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. கொஞ்சம் கசப்பு தன்மையும் காரத்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். பூண்டை வதக்கும் போதும் அடுப்பணல் கம்மியாக வச்சு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பூண்டை கருக விட்டிங்கன்னா அதுலேருந்து கசப்பு தன்மை வந்துடும். பாருங்கள் பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு வெறும் பூண்டும் கருவேப்பிலையும் மட்டும் எடுத்துருங்க. மிளகு வச்சா அதே பிளேட்லேயே இதையும் வச்சிடுங்க. பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறட்டும். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இனிமேல் இது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதில் ஒன்று முக்கியமாக கவனிங்க. நம்ம வறுத்த இந்த பொருட்கள்லாம் நல்லா ஆறி இருக்கணும். அதே மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். இப்போ இதில் தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. இதை கொரகொரப்பாக அரைக்கணும். அதாவது பல்ஸில் வச்சு 2-3 வாட்டி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா இது அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். ஏன்னா நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி இதை வதக்கியிருக்கோம். ஸோ இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல்
கொஞ்சம் கொரகொரப்பாகவும் இருக்கணும். இந்த பூண்டும் நைஸாக மையக்கூடாது, மிளகும் நைஸாக மையக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அரைச்ச மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ மிளகு சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மிளகு சாதம் பண்றதுக்கு நம்ம மசாலா வதக்கின அதே கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இதுல இருக்கிற எண்ணெயே போதுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதே இதுலயே போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போறது ஆப்ஷனல் தான், இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அடுத்தது 3 காஞ்ச மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போட்டனோ ப்ளீஸ் அங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன பசங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதா இருந்தா மிளகாய் ப்ளீஸ் கம்மி பண்ணுங்க, மிளகும் கம்மி பண்ணுங்க. இதை அப்படியே லேசா வறுத்துக்கணுங்க, ரொம்ப நேரம் வதக்க கூடாது. ஜஸ்ட் இப்படி சூடானா போதும். இந்த ஸ்டேஜ்ல பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலருங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் கடுக்குன்னு இருக்கணும், அதாவது சாப்பிடும் போது வாய் கிடைக்கணும். ஏன்னா இதில் எந்த விதமான காயும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் லேசாக செவக்கிற மாதிரி வதக்கலாங்க. இப்போ வதக்கும் போதெல்லாம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். எல்லாமே நல்லா செவந்துருச்சுங்க. இனி மீதி தேவையானது இதிலே போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி என்னோட ரெசிபியில் நிறைய போடுவேன். கருவேப்பிலையை அப்படியே ஒரே ஒரு வதக்குவோம். இந்த அளவுக்கு வதக்குனா போதும். அடுத்தது 2 தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த தக்காளியும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். தக்காளியெலாம் அப்படியே உடச்சி விடுங்க. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இது எந்த கடாய் என்ன பிராண்டுன்னு. இப்போ நான் செஞ்சிட்டு இருக்க கடாய் ஒண்டர் செஃப் பிராண்டோட இது. அதே மாதிரி இதோட சைஸு 30 சென்டிமீட்டர். நான் இது பெங்களூரில் லூலு மாலில் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் இதை வதக்கலாங்க. பாருங்க, தக்காளிலாம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. காரத்துக்கு மிளகும் காஞ்ச மிளகாய் தான். ஸோ இதில் நீங்கள் மிளகாத்தூளோ மல்லித்தூள்லாம் போட வேண்டாம். எப்பயுமே பூண்டு சாதம் மிளகு சாதத்துக்கு காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகாய் மட்டும் போடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு கலருங்க. இந்த மசாலாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாதம் வச்சுட்டு வேணுங்கிறப்ப இந்த மசாலாவும் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது இதை ஆற வச்சுட்டும் சாதத்தில் போட்டு கிளறலாம், சூடாகவும் கிளறலாம். பட் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் போடும்போது எல்லாம் ஆற வச்சுட்டு போடுங்க, அப்போ வேர்க்காமல் இருக்கும். பெங்களூர் கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ சூடாக இருக்கிற இந்த மசாலாவிலே இப்போ சாதம் போட்டுடலாங்க. இப்போது ஆற வச்ச சாதத்தை எடுத்து இன்னொரு வாட்டி இப்படி நல்லா உடச்சி கொடுங்க. இப்போ இந்த சாதத்தை கடாயிலே கொட்டிடலாம். அடுத்தது நம்ம சாதத்தோட மெயின் ஹீரோவே நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா. இப்போ இந்த மசாலாவை அப்படியே இதில் கொட்டிடுங்க. எல்லாமே கொட்டிடுங்க, கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் இல்லைங்களா, அதோட இதை போட்டு வதக்கிடக்கூடாது, கசப்பு தன்மை அதிகமாயிடும். லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி போடணும். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிட்டு அப்படியே போடுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நெய் 1/2 டீஸ்பூன் போடுங்க. இதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தான் பிடிக்கும். சப்போஸ் நெய் போட விருப்பம் இல்லைனா நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறலாம். நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கம்மியான தீயில வச்சு இதை லேசாக சூடாடுற மாதிரியும் வச்சு கிளறலாம், இல்லை அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்தும் கிளறலாம். வெங்காயம் தக்காளிலாம் போடும்போது தான் இந்த சாதம் ஒரு ஜூஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. சூப்பரா மணக்க மணக்க நம்ம மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸ் செய்யறதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து அதை குக்கர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. சூடா இருக்கிற ரைஸை அகலமான ஒரு பாத்திரத்துல போட்டுக்கணும். நான் எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசிங்க. இப்ப சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல கொஞ்சமா அப்படியே எண்ணெய் ஊத்திக்கலாம். அப்பதான் சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும். நான் சாதம் வைக்கும் போதும் அதுலயும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டேன். பாருங்க, அதான் உதிரி உதிரியா இருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஒட்டவே இல்லை. இப்ப இதை அப்படியே கிளறி கொடுங்க. எல்லா சாதத்திலையும் அப்படியே எண்ணெய் ஒட்டணும். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க, அப்போ சீக்கிரம் சாதம் ஆறிடும். இது இப்படியே வச்சிருங்க. வாங்க இப்போ லெமன் ரைஸை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
லெமன் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பூண்டு விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் 5 எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வேணாலும் போடலாம், பெரிய வெங்காயம் வேணாலும் போடலாம். வெங்காயம் போடும்போது நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதாவது கொஞ்சம் மசாலா இருக்கும். கொஞ்சமா கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம், கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கணும். நம்ம செய்ய போற லெமன் ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த மசாலா தான். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி செய்ய மாட்டோம், அதாவது பூண்டு போட மாட்டோம், வெங்காயம் போட மாட்டோம், கருவேப்பிலை கொத்தமல்லி தலை எல்லாம் இப்படி போட்டு அரைக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ஸ்பெஷலா போட்டு அரைச்சு பாருங்க. இது எல்லாமே வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான், இதுக்கு தனி சுவையா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ இப்ப அரைச்ச மசாலா அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டுங்க. இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன், நீங்க நல்லெண்ணெய் வேணாலும் ஊத்தி சமைக்கலாம். கடலை எண்ணெயில சமைச்சிங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். அடுப்பணல் மீடியமா வச்சுக்கோங்க. இதுலயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இதுலயே கொஞ்சமா வேர்க்கடலை பருப்பு போட்டுக்கலாம். இது வறுக்காத பருப்பு தான். இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. கடலைப்பருப்பு நீங்க கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. நீங்க விருப்பப்பட்டா இதோடையும் முந்திரி பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் லேசா செவக்கணுங்க, அது வரையிலும் இதை வறுத்துக்கலாம். எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி மீதி தேவையான பொருட்களும் இதிலே போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்ந்து கிளறி கொடுங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் பொடி இதிலே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இது வந்து ஆர்கானிக் மஞ்சள் பொடிங்க, கலரே வராது. ஸோ அதனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்க எடுக்கிற மஞ்சள் பொடி பொறுத்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இதோடையே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. 2 நிமிஷத்துக்கு எல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. பாருங்க, மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மீடியம் சைஸ் 2 எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்குங்க. இந்த லெமன் ஜூஸையும் இதுலயே ஊத்திக்கலாம். இப்ப அப்படியே கிளறி கொடுங்க. கொஞ்சம் சூடா இருக்கும் போதே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுங்க. இப்ப தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. நான் தூள் உப்பு தான் போடுறேன், இது ஹிமாலயன் பிங்க் சால்ட். இதையும் சேர்த்து கிளறி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாசம் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்ப சாதம் வச்சுட்டு கொஞ்சமா இதுல இருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் எப்பயுமே என் பையனுக்கு அப்படிதான் கொடுப்பேன். அவ்வளோதாங்க. இனிமே இதுல ஆற வச்ச சாதத்தை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்ச சாதத்தை இப்போ ஒரு வாட்டி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்து அப்படி உடச்சு விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம தாளிப்பு நான் எடுத்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும், அதனால எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அப்படியே தூவிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. உதிரி உதிரியாக மணக்க மணக்க லெமன் சாதம். இப்போ கருவேப்பிலை சாதம் பண்றதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து அதை குக்கர்ல சாதமா வச்சிருக்கேங்க. இப்ப இந்த சூடா இருக்கிற சாதத்தை அகலமான ஒரு பவுல்ல கொட்டிடலாம். சாதம் சூடா இருக்கும் போதே இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வேணாலும் விடலாம், நெய் வேணாலும் விடலாம். இந்த சாதம் எண்ணெய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பதான் ஒன்னோட ஒன்று சாதம் ஒட்டாது. நான் சாதம் குக்கர்ல வைக்கும் போதே அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமா உப்பு போட்டுக்கிட்டேன். நான் எடுத்த அரிசி சோனா மசூரி அரிசி, இது சாப்பாட்டு அரிசி தான். அதே மாதிரி இது ஸ்டீம்டு ரைஸ். நீங்க நார்மலா எந்த அரிசியில சாப்பாடு வைப்பீங்களோ அந்த அரிசியிலே இப்ப நான் செய்யற மாதிரி செய்யலாம். ஸோ சாதத்தை இப்படி கிளறி கொடுத்துட்டு அப்படியே ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சிடலாம். கருவேப்பிலை சாதம் பண்றதுக்கு நம்ம ஒரு பொடி வறுத்து அரைக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 5 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுலயே போட்டுடலாம். இப்ப அடுப்பணல் ஃபுல்லா கம்மி பண்ணிடுங்க. 5 டீஸ்பூன் கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுலயே 1/2 டீஸ்பூன் மிளகும் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கருப்பெள்ளு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கருப்பெள்ளு வேணாலும் போடலாம், வெள்ளை எள்ளு வேணாலும் போடலாம். இப்ப அடுப்பணல் கம்மியா வச்சு இதை எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாங்க.
நீங்கள் இதை எண்ணெய் ஊற்றி வேணாலும் வறுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்தீங்கன்னா ரொம்ப நாள் இதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வேர்க்கடலை நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். நான் இதுக்கு கொஞ்சம் வேர்க்கடலை நிறைய போட்டிருக்கேன். ஏன்னா கருவேப்பிலையில் ஒரு துவர்ப்பு கசப்பு மாதிரி டேஸ்ட் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வேர்க்கடலையை அதிகப்படுத்திக்கணும். இப்போ எல்லாம் பாதி செவந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகாய் 5 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோமா இதை சாதமாகவும் கிளறலாம். இட்லி தோசைக்கு இந்த பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா செவக்கும் போதும் அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் மிளகு வேர்க்கடலாம். ஸோ பார்த்து பதமாக வறுத்துக்கணும். எல்லாமே நல்லா பதமாக செவந்துடுச்சு. இப்போ இது உடனே வேற ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். அடுத்தது இதே கடாயிலே நம்ம கருவேப்பிலையும் வறுத்துக்கலாம். 3 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் இதிலே போட்டுடலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இதையும் நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கலாங்க. ஆக்சுவலாக இதில் எண்ணெய் ஊற்றி வேணாலும் நீங்கள் வறுக்கலாம், ஊற்றாமையும் வறுக்கலாம். கருவேப்பிலை நல்லா முக்கால்வாசி வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலருங்க. உப்பு போட்டதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கிட்டே இருந்தேன். பாருங்கள், இப்போ நல்லா சலசலன்னு சத்தம் கேட்குது. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதுவும் நல்லா பரவி கொடுத்துருங்க, அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சிங்க. இப்போ வறுத்தது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வறுத்தது எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். வேர்க்கடலாம் அப்படியே ஒன்றும் பாதியமாக இருக்குல்ல, இப்படி இருக்கணும். நம்ம சாப்பிடும் போது அப்படியே வாய் கொஞ்சம் கிடைக்கணும். இந்த பொடியை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாதத்துக்கு வேணாலும் நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ. அது மட்டும் இல்லை, இட்லி தோசை ஊத்தாப்பம் அதுக்கும் தொட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஈவன் தயிர் சாதம் சாப்பிடும் போது இந்த பொடி கொஞ்சம் மேலே தூவி விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த பொடியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம். வெளியில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை வச்சு தான் நம்ம இப்போ கருவேப்பிலை சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கருவேப்பிலை சாதம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதிலே நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் மட்டுமே ஊற்றியும் செய்யலாம், நெய் ஊற்றியும் செய்யலாம். நெய் வேணான்னு நினச்சா விட்டுருங்க, பரவாயில்ல. பட் நெய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதிலே 1 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயம் வேணுனாலும் போட்டுக்கலாம். பட் நான் இன்னைக்கு வெங்காயம் போடல. ஈவன் முந்திரி பருப்பு கூட வேணா போட்டுக்கலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். இதோடய 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த பூண்டு பொரியும் போது இதோடையே 1 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணும் போதே வேர்க்கடலை போட்டிருக்கோம், அது பொடியாக போயிடும், ஃப்ளேவர் தான் கொடுக்கும். பட் இப்போ நான் போட்டிருக்கிற வேர்க்கடலை நமக்கு சாப்பிடும் போது வாய் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேர்க்கடலை இந்த ஸ்டேஜில் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி போட்டால் அவ்வளோ ஒரு சுவை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையுமே செவக்க வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா செவந்துக்குச்சிங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஆற வச்ச சாதத்தை இன்னொரு வாட்டி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்துருங்க. இப்போ சாதத்தை இதிலே கொட்டிடலாம். நம்ம கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து இந்த சாதத்தில் போடுங்க. கொஞ்சம் நிறைய போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதில் மசாலாவே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். நான் நம்ம அரைச்ச பொடியில் பாதி போடுறேங்க, மீதி பாதி பொடியை இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம். அடுத்தது இதோடய 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இதில் தூள் உப்பும் போட்டுக்கலாம். ஏற்கனவே கருவேப்பிலை பொடியிலையும் உப்பு போட்டிருக்கோம், ஸோ இப்போ பார்த்து போடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. எலுமிச்சை சாறு ஏன் போட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். எலுமிச்சை சாறு போடும் போதும் சப்புன்னு இல்லாமல் சுவையாக இருக்கும் இந்த சாதம். அது மட்டும் இல்லை, கருவேப்பிலையில் இருக்கிற சத்தை எலுமிச்சை சாறு சேர்த்துக்கும் போதும் நமக்கு உடம்புல நல்லா அப்சர்வ் பண்ணும். எலுமிச்சை சாறில் விட்டமின் சி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு சேர்த்துக்கிறது. நீங்கள் இதை நல்லா கிளறி பாருங்க. கிளறி பார்த்துட்டு பொடி பத்தாத மாதிரி இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் இது மேலே கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோவும் விட்டுக்கலாம். ஸோ
ஸோ இப்படி நல்லா கிளறிட்டு உப்பு பத்துதான்னு பாருங்க. பத்தலைன்னா கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் வெள்ளையாவே இருக்கக்கூடாது, அப்படி பச்சை கலரா இந்த பொடியெல்லாம் அதுல நல்லா ஒட்டி இருக்கணும். இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டு சப்போஸ் உங்களுக்கு இதில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க. பொடியும் பத்தலைன்னா கொஞ்சம் பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த சாதத்தோட கலர் பார்த்தாலே தெரியும் பொடி போதுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் எலுமிச்சை சாறு கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சா ஊத்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அவ்வளோதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பார் சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் அரிசி பருப்புலாம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதையும் இதுலயே போட்டுக்கலாம். இந்த அரிசி பாத்தீங்கன்னா 250 கிராம் இருக்கு. சீரக சம்பா அரிசியில பண்ணும் போதும் நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். துவரம் பருப்பும் 1/2 கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்தீங்களோ அதே கிளாஸ்ல தான் அரிசி எடுக்கணும், பருப்பும் எடுக்கணும், ஈவன் தண்ணி அளவும் எடுக்கணும். இப்போ இது நல்லா 2-3 வாட்டி அலசி எடுத்துட்டு வந்துடுறேங்க. நல்லா அலசிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கேங்க. இந்த அரிசியும் பருப்பும் ஊறட்டுங்க, ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க. சாம்பார் சாதம் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டாங்க. இப்ப தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெயில தாங்க சமைக்கிறேன். நீங்க நார்மலா எந்த எண்ணெயில சமைப்பீங்களோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. அடுப்பனால் இப்ப மீடியமா வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள்லாம் இப்ப போட்டுடலாம். 1 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இதோடைய 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இதோடைய சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்னதாக 3 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சிருக்கேன், இதுலயே 1 டீஸ்பூன் தண்ணியும் ஊத்துங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஈவன் கட்டி பெருங்காயம் இருந்தா கூட அதை நல்லா சுடுதண்ணியில கரைச்சிட்டு அந்த தண்ணியும் ஊற்றலாம். இந்த அளவு கரைச்சிக்கிட்டா போதும். இதுலயே 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும். இதோடையே பழமா 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நான் நல்லா பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நம்ம பெருங்காய தண்ணி ஊற்றின உடனே அப்படியே அடியில் பிடிக்கும். ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது தக்காளி கொஞ்சம் நேரம் போட்டு வேகும் போதும் அடியில் பிடிச்சிருக்க பெருங்காயெல்லாம் வந்துடும். இந்த தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. தக்காளியிலேருந்து தோல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ தேவையான மசாலா பொடியெலாம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் போட்டிருக்க சாம்பார் பொடி வீட்லேயே அரைச்சிதுங்க, நம்ம சேனல்லையும் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். ஈவன் கடையில் வாங்கினதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். பட் சாம்பார் பொடி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் வரும். இதோடையே 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கலாம். நான் எங்கெல்லாம் காரம் போடணும் அங்கே உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடியிலேருந்து காரம் வரும், அதனால தான் நான் மிளகா பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 டீஸ்பூன் மிளகா பொடி கூட போடலாம். இதோடைய 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறிக்கலாங்க. ஒரே 1 நிமிஷம் இந்த மசாலாவை எண்ணெயிலே வதக்குனீங்கன்னா போதும். மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சுங்க. இனிமேல் தேவையான காயெல்லாம் போட்டுக்கலாம். சின்னதாக 2 கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். காய் நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். ஈவன் 1 கேரட் போட்டால் கூட போதும். இதோடையே 1 கைப்பிடி பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்னதா ஒரு சௌச்சௌ காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இதோடையே சின்னதா ஒரு நியூக்கல் காய் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சௌச்சௌ காய், நியூக்கல் காய் இது 2ம் இருந்தால் கம்பல்சரி போடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நீங்க இதுவரையிலும் கண்டிப்பா சுவைக்காம சுவையா இருக்கும். அடுத்தது சின்னதா 2 முள்ளங்கியும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். முள்ளங்கியும் போடணுங்க, அப்பதான் வாசனையா சூப்பரா இருக்கும். லாஸ்டா பாருங்க, கத்திரிக்காய் 4 எடுத்து நல்லா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் இப்போ போட்டுடலாம். கத்திரிக்காய் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருப்பாயிடும். என்கிட்ட இருந்த காயை வச்சு நான் செய்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை வச்சு செய்யலாம். பட் நான் இன்னைக்கு இதில் போட்ட ஒவ்வொரு காயும் அவ்வளோ ஒரு சுவை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கத்திரிக்காயும் போடணும், முள்ளங்கியும் போடணும், கேரட்டும் போடணும், பீன்ஸும் போடணும்.
ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அதுக்கு ஒரு சுவை. பட் இதில் ஏதாவது 1-2 காய் இல்லைன்னா பரவாயில்ல, அப்பயும் சுவை நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் போடும்போது அந்த காயிலிருந்து வர சுவை நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. அதே மாதிரி காய் வந்து நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். ஏன்னா இந்த மாதிரி காய் நிறைய போடும் போதும் நல்லா குழஞ்சு வேகிறதுனால காய் ஓரளவுக்கு கரைஞ்சிடும். அப்போ நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் காயினே தெரியாம எல்லாத்தையும் வாரி வலிச்சு சாப்பிட்ருவாங்க. எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு 2 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. காயும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே வதக்கிக்கிட்டா போதுங்க. சின்னதாக ஒரே ஒரு துண்டு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கரைச்சிக்கலாம். புளி ரொம்ப ரொம்ப கம்மியாங்க, இங்கே பார்த்துக்கோங்க நல்லா. ஏன்னா இதுக்கு புளி அதிகமாக பிடிக்காது. இப்போ இந்த புளி தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. ஈவன் நீங்கள் சின்னதாக ஒரு துண்டு புளி எடுத்து அப்படியே கூட போட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு தடவை கிளறிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம அரிசி பருப்புலாம் போட்டுக்கலாம். நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் இதிலே கொட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நீங்கள் சாம்பார் பொடி பெருங்காயெல்லாம் போடும் போதும் நல்லா கமன்னு வாசனை வரும். 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதங்கட்டுங்க இந்த அரிசியும் பருப்பும். அவ்வளோதாங்க, அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு வதக்குனா போதுங்க. இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எந்த கிளாஸில் அரிசி பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே 5 கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி இதிலே ஊற்றிடலாங்க. நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் இப்போ நான் என்ன தண்ணி அளவு வைக்கிறேனோ அதே அளவு வைங்க, கரெக்டாக இருக்கும். இந்த சாம்பார் சாதம் உடனே சாப்பிட்ணுன்னா 5 கிளாஸ் தண்ணி, இல்லை ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்ணும், அப்பயும் நல்லா கொழனே சாஃப்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 6 கிளாஸ் வரையிலும் கூட தண்ணி வைக்கலாம். பட் நான் இன்னைக்கு உடனே சாப்பிட போகிறதுனால 5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது 2 அளவில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போடுங்க. இப்போ அடுப்பினர் ஃபுல்லாக வச்சிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நீங்கள் சாம்பார் சாதம் வைக்கும் போதும் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற குக்கரை எடுத்து அதில் வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. நீங்கள் இதுலேயே முருங்கைக்காய் வேணா கூட போடலாம். ஆக்சுவலாக முருங்கைக்காய் இல்லாத சாம்பார் சாதமே கிடையாது. பட் குழந்தைங்கலாம் வச்சுருந்தீங்கன்னா முருங்கைக்காய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா குழஞ்சி வந்துட்டு நாராக வரும். ஸோ சாப்பிடும் போது அது இடையில வர்றதுனால ஒரு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டிப்பாக முருங்கைக்காய் போட்டுக்கலாம். அதே மாதிரி கோவக்காய் போட்டாலும் சுவையாக இருக்கும். ஈவன் சொரக்காய் கூட போடலாம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம அஸ்தலாக இருக்கும். அவ்வளோதாங்க, போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இனிமேல் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டாச்சுங்க. அடுப்பானல் இப்போ மீடியமாக வச்சுருங்க. இது 3 விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கர் ஆவி போகிறதுக்குள்ள இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதுலேயே 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பானல் கம்மியாக வச்சுருங்க. இந்த தாளிப்பு கொடுக்கறது வந்து ஆப்ஷனல் தாங்க, விருப்பப்பட்டா செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். இப்போ கம்மியான அனல்லையே இதை லேசாக செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக இந்த மாதிரி முந்திரி பருப்பு பொரிச்சு போடும் போதும் நல்லா மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இதிலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பும் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. குக்கர் ஆவி போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக சாம்பார் சாதம் கமன்னு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நல்லா கொதிச்சு வந்தது பாருங்க. இந்த அளவுக்கு தளன்னு இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே லைட்டாக மசிச்சு கொடுத்துக்கணும். இங்கே பாருங்க, இப்படி அப்படியே ஒன்றும் பதியமா. அப்போ தான் அப்படியே நல்லா நொய் சாதத்தில் செஞ்ச மாதிரி டேஸ்ட் இருக்கும். சும்மா லைட்டாக தான், ரொம்ப பருப்பு கடையிற மாதிரி போட்டு குழச்சிடக்கூடாது. ஏன்னா இதே நல்லா கொழன்னு தான் வெந்திருக்கும். ஸோ நீங்கள் மத்து குச்சி வச்சாலும் இப்படி போட்டு கடையக்கூடாது. இங்கே பாருங்க, இப்படி வச்சு அழுத்தணும், அவ்வளோதான். அப்படியே அசல் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடுவீங்கல்ல அந்த சுவையில் இருக்கும். இது எடுத்த உடனே சாப்பிட்றதுக்கு தான் இந்த கன்சிஸ்டன்சி. இதே நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்ணுன்னா 6 கிளாஸ் தண்ணி வைக்கணும். அப்படி சும்மா கொழன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும். ஸோ இந்த அளவுக்கு மசிச்சு கொடுத்தா போதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நீங்கள் ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சிங்கன்னா எப்போ சாப்பிடணுமோ அது வரைக்கும் சூடாகவே இருக்கும். நான் வந்து இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க.
இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கலாங்க. மேலே அப்படியே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் லாஸ்ட்டாக ஊற்றுறப்ப அப்படியே வாசனையாக சூப்பராக இருக்குங்க. அப்போ மேலே சாதம் காயாமலும் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். சூப்பராக மணக்க மணக்க நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சாதம் செய்யறதுக்கு இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விடுறது உங்க விருப்பங்க. நீங்க எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பணல் கம்மியா வச்சுக்கோங்க. இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் பாத்திரலாம். 6 ஏலக்காய், 3 ஸ்டார் மட்டு, 4 லவங்கம், 2 பட்டை உடைச்சு வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இப்ப இதுவும் இதிலே போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் நீளமா கட் பண்ண கூடாது, இந்த மாதிரி பொடியா தான் கட் பண்ணும். அவசரமா நம்ம ஒரு தக்காளி சாதம் செஞ்சா எப்படி செய்வோமோ அந்த ஸ்டைல தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது கிளறி கொடுத்துக்கலாம். அடுப்பணல் மீடியமா வச்சுக்கோங்க. இந்த தக்காளி சாதம் நான் சொல்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிரியாணி விட சுவையா இருக்கும். நம்ம நார்மலா வீட்டுல இருக்கிற அரிசி வச்சுதான் இன்னைக்கு செய்ய போறோம். மழை வர டைம்ல இந்த சாதத்தை செஞ்சு சூடா அப்படியே உடனே குக்கர்ல இருந்து எடுத்து போட்டு சாப்பிட்டு பாருங்க. இந்த சாதத்துக்கு வேற எதுவுமே தொட்டுக்கு வேணாம், அவ்வளவு பிரமாதமா இருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸ், ஜீரா ரைஸ் இதுல செய்யறதை விட நீங்க நார்மலா இப்ப நான் சொல்ற மாதிரி கம்மியான பொருட்கள்ல அவ்வளவு சுவையா செய்யலாம். அதே மாதிரி இதுக்கு வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்க வேணாம், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க 2 கட்டி பூண்டு எடுத்து அதை மிக்சியில கொரகொரப்பா அடிச்சு வச்சிருக்கேன். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். இது வெறும் பூண்டு தான். இந்த தக்காளி சாதத்துக்கு நம்ம பூண்டு மட்டும்தான் போட்டு செய்ய போறோம். இந்த பூண்டும் இப்ப இதுலயே போட்டுக்கலாம். இஞ்சி போடாதீங்க, நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. இஞ்சி போடலையே நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்க கேக்குறது என் காதுல கேக்குது. பூண்டு அதிகமா போடணும். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1 கட்டி பூண்டு போடணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் வீடியோக்காக தான் இப்ப இது பூண்டை தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன். பூண்டுல மேல பெருசா இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு பூண்டை கழுவிட்டு அப்படியே மிக்சியில போட்டு தாங்க அடிப்பேன். ஆனா ஒரு சிலர் நான் பூண்டு தோலோடு போட்டு காட்டுனா வீடியோல தோலோடு எல்லாம் போடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மாதிரி கொஸ்டினுக்கு இடம் வரக்கூடாது. பட் ஒரிஜினல் பாத்தீங்கன்னா இது நான் பூண்டை தோலோடு போட்டு அடிச்சு எடுப்பேன். அதே மாதிரி தோல் வாயில மாட்டாதா அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு அந்த பூண்டோட தோல் வாய்க்கே கிடைக்காது. நான் இப்ப இவ்வளவு சொல்றது உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா நான் இது சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏன் இதுல இஞ்சி போடல, ஏன் இதுல இப்படி செய்யறேன்னு. என்னுடைய குக்கிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். என்ன ஃபாலோ பண்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப பாருங்க பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுல போட்டுக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 தக்காளி கணக்கு. இப்ப நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம், 4 தக்காளி. தக்காளி நல்லா பழமா இருக்கணும். இது தக்காளி சாதம்ங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் கூட போடணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க, நல்லா ருசியா இருக்கும். புதினா பாருங்க சும்மா ஒரு 2 கொத்து போடுங்க, நிறைய போடக்கூடாது. புதினா இல்லைன்னா நீங்க போடாம விட்டாலும் பரவாயில்ல, அப்படியே ரொம்ப மைல்டா அந்த பிளேவர் வரணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எங்க வீட்டுல இந்த தக்காளி சாதம்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் நிஜமா உண்மையை சொல்றேன். 2 கிளாஸ் சாதம் வைப்பேன், நான் 1 கிளாஸ் சாப்பிட்டுருவேன், எங்க ஹஸ்பண்ட் 1 கிளாஸ் சாப்பிட்டுருவாங்க. எங்க ஹஸ்பண்ட்க்கு நிஜமா தக்காளி சாதம்னாலே பிடிக்காது. பட் நான் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சேன், அவர் இன்னும் வேணும்னு செகண்ட் டைமும் கேட்டு சாப்பிட்டாரு. அவ்வளோ ருசியா இருக்கும். நீங்க இதுல நெய் வேணா கூட போட்டுக்கலாம். பட் நான் ரொம்ப சிம்பிளா செய்யறேன். நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெயில தான் செய்யறேன். 2 பச்சை மிளகா முழுசா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மிளகாப்பொடி மட்டும்தான் போடணும். இதுல கரம் மசாலாவோ மல்லித்தூளோ வேற எதுவுமே போடக்கூடாது. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுங்க. காரம் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய முழுசா போட்டா அது ஒரு டேஸ்ட்டுங்க. அதே மாதிரி நீங்க இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா செய்யலாம். யாரெல்லாம் வேலைக்கு போறவங்க, ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெசிபியை பாக்குறவங்க யாராவது குழந்தை வச்சிருந்தா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பூண்டு நிறைய போடணுங்க, அதுதான் முக்கியம். பால் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நான் இதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கு நல்லா பால் ஊறிச்சு. இன்னைக்கு என்ன சாப்பிட்டோம், ஏன் இவ்வளவு பால் ஊறுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஓ, இதுல பூண்டு சேர்த்துக்கிட்டோம், அதனாலதான் நமக்கு பால் நல்லா வருது அப்படிங்கறத நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சமா கொத்தமல்லி தழை போடுங்க. இதுக்கு இந்த கொத்தமல்லி தழை, புதினா தழை நிறைய இருந்தா டேஸ்டே போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா மசாலா இருக்கணும், அதுதான் டேஸ்ட்.
பாருங்க இப்ப எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு மேல வந்துருச்சு. இனிமே நம்ம அரிசி போட்டுடலாம். பாருங்க புழுங்கல் அரிசி இந்த கப்ல நான் 2 கப் எடுத்து ஊற வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 500 கிராம் அரிசி பிடிக்கும். இந்த புழுங்கல் அரிசி பேரு சோனா மசூரி. ஏன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க நீங்க என்ன அரிசி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இது பாயில் ரைஸ் தான், அதாவது புழுங்கல் அரிசி தான். உங்ககிட்ட சாதாரணமா நீங்க வீட்டுல சாப்பாடு எதுல வைப்பீங்களோ அதே அரிசியில இதே மாதிரி வைங்க, சூப்பரா இருக்கும். 2 கப் அரிசி எடுத்திருக்கோம். 2 கப்புக்கு 4 கப்பு தண்ணி வைக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம 3 தான் வைக்கணும். ஏன்னா தக்காளியில இருந்து நிறைய தண்ணி வந்திருக்கும். நீங்க 1க்கு 2 வச்சீங்கன்னா கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும். அதனால 1க்கு 1.25 வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப டோட்டலா 2 கப் அரிசிக்கு நம்ம 3 கப் தண்ணி ஊத்தி அளந்து வச்சிருக்கேன். இப்ப இதையும் நம்ம ஊத்திடலாம். இப்ப நல்லா கிளறி கொடுக்கலாம். என்னடாப்பா இவ கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறாளே, இது நல்லா இருக்குமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் நீங்க நல்லா இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னா கூட போதும். நிஜமா சொல்றேன், என்ன நம்பி செய்யுங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பாருங்க. இந்த சாதத்துக்கு எலுமிச்சம்பழமும் தக்காளியும் வேண்டாம். ஏன்னா நம்ம தக்காளியும் நிறைய போட்டிருக்கோம், அதுல இருக்கிற புளிப்பே போதும். இப்ப எல்லாம் நீங்க கூட்டி வச்சுட்டு அடுப்பெண்ணல் நல்லா தூக்கி விட்டுடுங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதி வருது, அப்படியே ஒரு கிளறி கொடுங்க. இது புழுங்கல் அரிசி இல்லைங்களா, அதனால கொஞ்சம் புளிப்பு இழுக்கும். நீங்க தக்காளி மட்டும் நான் சொன்ன அளவு போடுங்க. இப்ப நல்லா கொதிச்சிருச்சு, அவ்வளவுதான். இப்ப நம்ம மூடி போட்டுடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமா வச்சிருங்க. இப்ப 2 விசில் வரட்டும். அவ்வளவுதாங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ஆவி போறதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு குட்டியா சாலட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் நான் தயிர் விட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு நமக்கு சாலட் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க. இந்த சாலடுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிரை ஃபர்ஸ்ட் போட்டு கட்டி இல்லாம இப்படி அடிச்சுக்கணும். அப்படியே நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும் தயிர். பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும். 1 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்க நீளமா வேணாலும் கட் பண்ணி போடலாம். அரை வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் போடுறது ஆப்ஷன் தாங்க, பட் இதே மாதிரி போட்டு பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கும். 1 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுங்க. நீங்க இதுலயே கேரட் கூட துருவி போடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாலடு. அந்த தக்காளி சாதத்துக்கும் இதுக்கும் ரொம்ப மேட்ச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தயிர்லயும் புரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி தக்காளி சாதத்துல நிறைய பூண்டு போட்டிருக்கிறதுனால சோ இது ரெண்டுமே அவங்களுக்கு நல்ல பால் ஊறும். இதோட அவங்க ஒரு முட்டையும் வேக வச்சு சாப்பிட்டாங்கன்னா சூப்பரா பால் ஊறும். மேல அப்படியே லைட்டா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம், பார்க்க அழகா இருக்கும். அதுக்காக தான். இப்ப சாலடும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க செம்மையா இருக்கு. இந்த சாதம் அப்படியே பொல இருக்கும். இங்க பாருங்க, அது நம்ம புழுங்கல் அரிசியில வைக்கிறோம் இல்லைங்களா, அதனாலதான் இப்படி இருக்கும். அதே மாதிரி தண்ணி அளவும் நான் சொன்ன மாதிரி வைங்க. இங்க பாருங்க, வாசம் சும்மா அப்படியே வீடே தூக்குது. பூண்டு நிறைய போட்டிருக்கோம் இல்லைங்களா, சும்மா அப்படி இருக்கு. குக்கர்ல அடியே பிடிக்காது. நான் இப்ப உங்களுக்கு குக்கரோட கொட்டிட்டு அடியில குக்கரையும் காட்டுற பாருங்க. நீங்க கேட்ட தக்காளி சாதம் இங்க பாருங்க, குக்கர்ல எங்கேயுமே பிடிக்கல. அடியில எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டோங்க. இப்ப தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் தேங்காய் எண்ணெயில செய்யும் போதும் ரொம்ப ருசியா இருக்கும். இதுலயே 1 டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். அடுப்பெண்ணல் மீடியமா வச்சுக்கோங்க. இப்ப தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சின்னதா 3 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். 3 பட்டை போட்டுக்கலாம். 4 கிராம்பு, 5 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். கொஞ்சமா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். நட்ஸ் போடுறதெல்லாம் ஆப்ஷனல் தாங்க, இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இதோடய பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். கொஞ்சமா ட்ரை கிரேப்ஸும் போட்டுக்கலாம். உலர்ந்த திராட்சை போடுறதும் ஆப்ஷனல் தாங்க. இது ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும், அது ரொம்ப சுவையா இருக்கும். மிதமான அனல்லையே இது எல்லாத்தையும் சவக்க வறுத்துக்கலாங்க.
சிம்பிளாக உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நான்வெஜ் செய்கிறவங்களா இருந்தால் இதுலேயே சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இதே வெஜிடேரியனாக இருந்தால் வெஜ்ஜஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்க்கலாம், மஷ்ரூம் சேர்க்கலாம். நம்ம விருப்பம் தான். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 2 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இனி மீதி தேவையானதை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 பெருசாக எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்போ மீடியம் மணல் வச்சு இதை எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. இப்போ மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க. புதினா தலை 1 கைப்பிடி போட்டுக்கலாம். இதோடைய கொத்தமல்லி தலையும் 1 கைப்பிடி போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த எண்ணெயிலேயே தலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கும் போதும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ தேவையான காய்கறிலாம் போட்டுக்கலாங்க. சின்னதாக 1 கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்னதாக 1 உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டுடலாங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கருப்பாகாது. 1 கைப்பிடி பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டாணி தான். அதுவும் இப்போ போட்டுக்கலாம். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க 1 ஹேண்ட் ஃபுல் அளவுன்னா எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. பாருங்கள், இப்படி கை நிறையா எடுக்கிறோம்ல, அதுதான் 1 ஹேண்ட் ஃபுல்லுன்னு சொல்கிறது. மீடியமான அனலில் வச்சு இதை எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. காய்கறி இருந்தால் இப்போ நான் போட்ட மாதிரி போடுங்க. ஈவன் நீங்கள் காய்கறி இல்லாமல் கூட செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரே 1 தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுடலாம். தக்காளி அதிகமாக போடக்கூடாதுங்க, கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. தேங்காய் பால் ஊற்றுறதுனால அதிகமாக நம்ம புளிப்பு போடக்கூடாது. தக்காளி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரே 1 கலர், அவ்வளோதாங்க. இனிமேல் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸில் தான் 2 கிளாஸ் நான் அரிசி எடுத்தேன். ஸோ 1க்கு 1.5 தண்ணி அளவு கணக்கு. இன்றைக்கி தண்ணிக்கு பதில் நம்ம தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம். ஸோ 1க்கு 1.5ன்னா இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். சின்னதாக 1 தேங்காய் எடுத்து நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தேங்காய் பால் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. சாதம் சின்னதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணியோ தேங்காய் பாலோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி போடணும். இல்லை அரிசி கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் வதக்கும் போது கூட அரிசி போட்டு 1 வதக்கிட்டு அப்புறமா தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது காரம் பத்தலைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் அப்படியே உடச்சி போட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. கொதி வருதுங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஈவன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலே கல்பாசி கூட சேர்க்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். பாருங்கள், இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எடுத்துருக்கிற அரிசி பாஸ்மதி ரைஸ் தான். அதே மாதிரி என்ன பிராண்ட்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் ப்ரௌன் கலர் பேக்கெட். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா நீளமாக வரும். இந்த 2 கிளாஸ் அரிசியும் 1/2 கிலோ கணக்கு வருதுங்க. இப்போ இந்த அரிசி இதிலே போட்டுடலாம். இப்போ அப்படியே ஒரு தடவை கிளறி கொடுங்க. அடுப்பணல் இப்போ மீடியமாக இருக்கட்டுங்க. அரிசி போட்டதுக்கப்புறமும் நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதியும் வந்துருச்சுங்க. இனிமேல் குக்கர் மூடி போட்டுடலாம். விசிலும் போட்டாச்சுங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க. நீங்கள் என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் தம் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் குக்கர்லேயே. இப்போ செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டு அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் தம் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு விசில் வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், விசில் வரும்போதே வாசம் வந்தது. இப்போ சொல்லவே வேணாம், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. சாதமும் பாருங்க நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. அப்படியே முள்ளா தூக்கி நிற்கிது பாருங்க. இப்படி இருக்கணும். இப்போ அப்படியே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ சாப்பாடு உடையாமல் அப்படியே ஓரமாக எடுத்து கொடுங்க.
அதே மாதிரி விசில் வந்து ஆவி போன உடனே எடுத்துடணும். ரொம்ப நேரம் குக்கர்லயே வச்சீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு பிடிச்சிடும். இப்படி உதிரி உதிரியா இருக்காது. அவ்வளவுதாங்க, சூப்பரா மணக்க மணக்க நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு. Facebookலயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.